Hi students, good morning. லாஸ்ட் வீடியோவில் அனிமல் டிஷ்யூஸ் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். அதில் எபித்தீலியல் டிஷ்யூ பார்த்துருந்தோம். எபித்தீலியல் டிஷ்யூஸில் சிம்பிள் எபித்தீலியம்னா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ்ன்னு பார்த்தோம். அப்புறம் காம்பவுண்ட் எபித்தீலியம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூஸ் பார்த்தோம். கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எகைன் எத்தனை, அதாவது 4 டைப்ஸாக பிரிச்சுருந்தாங்க. கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர், சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. அப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எபித்தீலியல் அண்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ் பார்த்துருந்தோம். ரிமைனிங் இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா என்ன டிஷ்யூஸ் அப்படின்னா மஸ்குலார் டிஷ்யூஸ் அண்டு நர்வஸ் டிஷ்யூ. இப்போ கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மஸ்குலார் டிஷ்யூஸ் அண்டு நர்வஸ் டிஷ்யூ, அதுக்கப்புறம் செல் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோன்னா மஸ்குலார் டிஷ்யூஸ். மசில்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் தசைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய டிஷ்யூக்கள் பற்றி படிக்கிறது என்ன சொல்கிறோன்னா மஸ்குலார் டிஷ்யூஸ். இந்த மஸ்குலார் டிஷ்யூஸ் அப்படின்னாலே பார்த்தோன்னா குரூப் ஆஃப் செல்ஸ் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது என்னது டிஷ்யூஸ். அப்போ மஸ்குலார் டிஷ்யூஸ் அப்படின்னாலே நிறைய மசில் செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது நம்ம என்ன சொல்லுவோம் மஸ்குலார் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியில் இருக்கிறதுலையே ரொம்ப மேஜர் பார்ட் ஆஃப் கான்ட்ராக்டைல் டிஷ்யூ. கான்ட்ராக்டைல்னு என்னது சுருங்கும் தன்மையுடைய டிஷ்யூன்னு சொல்லுவோம். அந்த கான்ட்ராக்டைல் டிஷ்யூ என்ன சொல்லலாம்னா இந்த மஸ்குலார் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மசில்ஸ் அப்படிங்கிறது நம்ம எழுதும் போதும் சரி, கையில் ஏதாவது ஒரு ஒர்க் செய்யும்போதோ அல்லது நடக்கும்போதோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கை காலில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா சுருங்கி விரியும். அப்போ அந்த கான்ட்ராக்டைல் மேஜர் பார்ட் ஆஃப் கான்ட்ராக்டைல் டிஷ்யூ அப்படின்னு என்ன டிஷ்யூ சொல்லுவோம் மஸ்குலார் டிஷ்யூ சொல்லுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மசில் டிஷ்யூலையுமே நிறைய மயோஃபைப்ரில்ஸ் இருக்கும். நியூமரஸ்னு என்னது எண்ணற்ற மயோஃபைப்ரில்ஸ் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மசில்லையுமே என்ன இருக்குது அப்படின்னா நிறைய லாங் சிலிண்ட்ரிக்கல், அதாவது நல்லா நீளமாக இருக்கக்கூடிய உருளை வடிவ ஃபைபர்ஸ் இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ். இது எல்லாமே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா பேரலல். பேரலல் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் இணையாக, அதாவது ஒரே சேம் லென்த்தில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அது வந்து அதோட பிக்சர் கொடுத்துருக்காங்க, அது அப்புறம் பார்க்கலாம் மசில் டிஷ்யூஸ் அப்படிங்கிற பிக்சரில். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மசில் டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர், லொக்கேஷன் அண்டு ஃபங்க்ஷன், அதை பேஸ் பண்ணி இந்த மசில்ஸ் எத்தனை டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா 3 மெயின் டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. அதாவது அந்த மசிலோட ஸ்ட்ரக்சர், அதோட அமைப்பு, லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது, அண்ட் அதோட ஃபங்க்ஷன் பணிகள் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எத்தனை 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மசில் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்கெலிட்டல் மசில் ஆர் ஸ்ட்ரையேட்டட் மசில். நம்ம ஆல்ரெடி 8th படித்தது தான், ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கல, பட் இந்த மசில்ஸ் நேம் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். skeletal muscle or striated muscle. Second one smooth muscle or non-striated muscle and cardiac muscle அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் மசில் என்னன்னு பார்த்தோன்னா skeletal muscle. ஏன் இந்த மசிலை வந்து skeletal muscle அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த மசில்ஸ் எங்கே அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளோட போன்ஸ், எலும்புகள் இருக்குது இல்லையா, எலும்புகளோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய மசில்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கெலிட்டல் மசில் எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம பாடி மூமெண்ட்ஸ்க்கு, அதாவது நம்ம உடல் இயக்கத்துக்கு உதவியாக இருக்கிறது ஸ்கெலிட்டல் மசில். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கெலிட்டல் மசில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோலுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படு. அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாலண்டரி மசில்ஸ். They work under our control and are also known as voluntary muscles. அப்போ skeletal musclesக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம் voluntary muscles. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கைலி போன் இருக்குது, அதோட அட்டாச் ஆகிருக்கிறது skeletal muscle தான். கால்லி என்ற போன் இருக்குது, அதோட அட்டாச் ஆகிருக்கிறது skeletal muscle தான். இப்போ நம்ம கையில் ஏதாவது ஒன்று எழுதுனாலோ அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறதுனாலோ வந்து என்னது நம்ம எடுக்கணும்னு நினச்சா மட்டும்தான் என்னது அந்த பொருளை எடுக்க முடியும். அப்போ நம்மளோட கண்ட்ரோலுக்கு கீழே செயல்படுறதுனால அதை என்ன சொல்கிறாங்க வாலண்டரி மசில் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்கெலிட்டல் மசிலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா இந்த மசில் ஃபைபர்ஸ் நல்ல எலாங்கேட்டட் நீளமாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் உருளை வடிவத்தில் இருக்கும், அன்பிரான்ச்டு தனித்தனியாக தான் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் மாற்றி மாற்றி டார்க் அண்டு லைட் பேண்ட் இருக்கும். அதாவது நல்ல டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு கற்றைகள் மாதிரி இருக்கும், இன்னொன்று லைட் கலரில் இருக்கக்கூடிய கற்றைகள் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த லைட் அண்ட் டார்க் கலர் பேண்ட் மாறி மாறி அமைஞ்சிருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா
ஸ்ட்ரைப்டுனா வரி வரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரைப்டு ஆர் ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. அதனால தான் இந்த தசைகளை தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வரி தசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன லைனாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா வரி தசைகள். இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். ஸ்கெலிட்டல் மசில் பொசஸஸ் மெனி நியூக்ளியை. மெனின்னு இது நிறைய நியூக்ளியஸ் இருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா மல்டி நியூக்ளியேட். இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா biceps and triceps of arms and undergo rapid contraction. இதில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்மளோட கையை மடக்குன்னு வையேன், கையை மடக்கும் போது எல்போ முழங்கைக்கு மேலே இருக்கக்கூடிய பாகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே கீழே ஃபார்ம் ஆகிற அந்த மசில்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரைசெப்ஸ் அண்டு பைசெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சுருங்கிடு. ரேபிட்னு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கான்ட்ராக்ஷன் ஆகிறது. கான்ட்ராக்ஷனாக சுருங்கிறது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசிலை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். ஸ்கெலிட்டல் மசில் போனோட அட்டாச் ஆகிருக்கிறது எல்லாமே ஸ்கெலிட்டல் மசில்னு சொல்லுவோம். நம்ம பாடி மூமெண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோலுக்கு கீழே செயல்படுறதுனால இதுக்கு என்ன பேருனா வாலண்டரி மசில். இந்த மசில் ஃபைபர்ஸ் நல்லா எலாங்கேட்டட் நீளமாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கும், அன்பிரான்ச்சு தனித்தனியாக தான் இருக்கும், ஆல்டர்னேட்டிங் அதாவது மாறி மாறி ஒரு டார்க் பேண்ட் இருக்குது, இன்னொரு லைட் பேண்ட், ஒரு டார்க் பேண்ட் ஒரு லைட் பேண்ட், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங் என்னது மாறி மாறி இருக்கும். அந்த மாறி மாறி இருக்கிறதுனால தான் என்ன அப்பியரன்ஸ் இருக்குன்னா ஸ்ட்ரையேட்டட் ஒரு வரிசை இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை தமிழில் வரி தசைகள்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய நியூக்ளியஸ் இருக்கிறதுனால மல்டி நியூக்ளியேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மசில்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தோன்னா ஆர்ம்ஸ் பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸில் ஃபார்ம் ஆகும். ரொம்ப சீக்கிரமாகவே கான்ட்ராக்ஷன் ஆயிரும். நெக்ஸ்ட் மசில் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்மூத் மசில். செகண்ட் மசில் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்மூத் மசில். ஸ்மூத் அப்படின்னாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது என்னென்னு சொல்லுவோம் ஸ்மூத் மசில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மசில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மசில்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறக்கு என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். ஸ்பிண்டில் அப்படின்னாலே என்னது நூல் இலை வடிவம் அல்லது கதிர் இலை வடிவத்தில் காணப்படும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதோட மிடில் பார்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்பிண்டில் ஷேப் அப்படின்னா ரெண்டு சைடும் எப்படி இருக்கும் குறுகலாக இருக்கும். நடுவில் சென்ட்ரு பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராடு கொஞ்சம் அகலமாக இருக்கும். மிடில் பார்ட் வந்து ப்ராடாக இருக்கும் அகலமாக. அண்டு டேப்பரிங் எண்ட்ஸ் ரெண்டு எண்டுமே பார்த்தோம் அப்படின்னா மேலே கீழே ரெண்டு எண்டுமே டேப்பரிங்னு எப்படி இருக்கும் குறுகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். அந்த நியூக்ளியஸும் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மசில்ஸோட சென்ட்ரில் லொக்கேட் ஆகிருக்கும். நடுப்பகுதியில் ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா யுனி நியூக்ளியேட் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபைப்ரில்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ஸ்ட்ரைப்ஸ் அதாவது வரியோ அல்லது ஸ்ட்ரையேஷன்ஸ் கோடுகளோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த ஸ்மூத் மசில்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோலுக்கு கீழே எல்லாம் ஒர்க் பண்ணாது. அதுவாக வந்து என்னது நினச்சா ஃபங்க்ஷன் ஆகும், நினச்சா ஸ்டாப் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதா வந்து என்னது இந்த ஸ்மூத் மசில்ஸ். இது நம்மளோட கண்ட்ரோலுக்கு கீழே வராததுனால இந்த மசில்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா இன்வாலன்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு பேர். இந்த இன்வாலன்ட்ரி மசில்ஸ் நம்ம பாடியில் எங்கெல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் நம்ம பாடியில் இன்டர்னல் ஆர்கன்ஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிளட் வெசல்ஸ்னு என்னது ரத்த குழாய்கள் இருக்குது இல்லையா, அதாவது ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் பிளட்டை கேரி பண்ணிட்டு போகிறது. டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ்லேருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த ஆர்ட்ரிஸ் வெயின்ஸில் இருக்கும். கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் அதாவது நம்மளோட ஸ்டொமக் வயிற்று பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸ்ட்ரிக் என்சைம்ஸு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை செக்ரேட் பண்ணக்கூடிய கிளாண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இண்டஸ்டைனல் வில்லை ஸ்மால் இண்டஸ்டைனில் பார்த்தோம் அப்படின்னா வில்லை அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்கும். அதுலேயும் என்ன இருக்குது இந்த ஸ்மூத் மசில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்டு யூரினரி பிளேடர் கிட்னிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்னி யூரேட்டர் இருக்கும். யூரின் வந்து டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பிளேடர் தான் வந்து என்னென்னு சொல்லுவேன் யூரினரி பிளேடர் சிறுநீர் பை. இதில் எல்லாமே என்ன மசில்ஸ் தான் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்மூத் மசில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்மூத் மசில் அப்படின்னு எடுத்துட்டனாலே இது வந்து பார்க்குறதுக்கு ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். ப்ராட் மிடில் பார்ட் இருக்கும், டேப்பரிங் எண்டாக இருக்கும், சென்ட்ரலில் ஒரே ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் யுனி நியூக்ளியேட்டுங்கிறாங்க. இதில் இந்த ஃபைப்ரில்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைப்ஸோ ஸ்ட்ரையேஷன்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ நான் ஸ்ட்ரையேட்டட் மசில். இது நம்மளோட கண்ட்ரோலுக்கு கீழே செயல்படாது. ஸோ இன்வாலன்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸில் பிளட் வெசல்ஸோட வால்ஸில்
கேஸ்ட்ரிக் கிளாண்டோட வால்ஸ், இண்டஸ்டைனல் வில்லை அண்ட் யூரினரி பிளாடர்ல எல்லாமே எனது ஸ்மூத் மசில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கார்டியாக் மசில். கார்டியாக் அப்படின்னாலே எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா நம்மளோட இதயத்தை குறிக்கிறத தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கார்டியாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய மசிலுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கார்டியாக் மசில் அப்படின்னு சொல்லுவோம். இது இருக்கிறதுலே ஒரு ஸ்பெஷல் கான்ட்ராக்டைல் டிஷ்யூ. இது எங்கே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இந்த மசில் ஃபைபர்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும், பிரான்ச்டு நிறைய மசில்ஸ் ஒன்றா சேர்ந்து இருக்கும், அண்ட் யூனி நியூக்ளியேட். நியூக்ளியஸ் வந்து என்னது ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனி நியூக்ளியேட். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரான்ச்சஸ் இருக்குல்ல, இதில் பிரான்ச்டு மசில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே ஒன்றா ஜாயினாக என்ன ஆயிருக்குன்னா ஒரு நெட்வொர்க்னால் வலைப்பின்னல் அமைப்பாட்ட ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த நெட்வொர்க் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டர்கேலேட்டட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னு சொல்லுவோம், இன்டர்கேலேட்டட் டிஸ்க். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டியாக் மசில்ஸில் இருக்கிறதுலேயே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், யூனிக் டிஸ்டிங்கைசிங் ஃபீச்சர்ஸ்னு என்னது, யூனிக்னா தனித்தன்மை பண்பு. கார்டியாக் மசில்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னு பார்த்தோன்னா இன்டர்கேலேட்டட் டிஸ்க். நம்ம கார்டியாக் மசில்ஸில் நடக்கக்கூடிய கான்ட்ராக்ஷன் என்னது சுருங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வாலன்ட்ரி அண்ட் ரிதமிக். நம்மளை கேட்காது, நம்மளோட கண்ட்ரோலுக்கு கீழேயும் ஒர்க் ஆகாது. இன்வாலன்ட்ரி அண்ட் ரிதமிக்னு என்னது சீக்வன்ஸாக சுருங்கும் விரியும் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து என்னது கார்டியாக் மசில்ஸில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். கார்டியாக் மசில் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கான்ட்ராக்டைல் டிஷ்யூ. எங்கே இருக்குன்னா நம்மளோட ஹார்ட் இதயத்தை சுற்றி இருக்குது. இந்த மசில் ஃபைபர்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா சிலிண்ட்ரிக்கல், பிரான்ச்டு அண்ட் யூனிநியூக்ளியேட். இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகி இன்டர்கேலேட்டட் டிஸ்காக ஃபார்ம் ஆகிருக்கு. இது இந்த கார்டியாக் மசில்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். நம்ம கார்டியாக் மசிலோட கான்ட்ராக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்வாலன்ட்ரினா நம்மளோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்காது, அந்த மசில்ஸே வந்து செயல்பட்டு இருக்கும். அண்ட் ரிதமிக்னு எனது சீக்வன்ஷியல் வரிசையாக வந்து அதோட ப்ராசஸை செயல்படுத்திகிட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த மசில் டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்லையே, அந்த 3 டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. இதையும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கெலிட்டல் மசில். இதை உங்கள் புக்கில் நீங்கள் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் சென்டரில் வந்து என்னது, சென்டரில் மேலே கீழே எல்லாமே சின்ன சின்ன டாட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து என்னென்னு பார்த்தோன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ் அப்படின்னா உட்கரு. அந்த நியூக்ளியஸ்க்கு கீழே மேலே எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கோடு, சின்ன சின்ன கோடுகள் இருக்கும். அதுதான் வந்து என்னென்னு சொல்கிற ஸ்ட்ரையேஷன்ஸ். அப்போ இந்த ஸ்கெலிட்டல் மசிலில் ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரையேட்டட் மசில் அப்படிங்கிறோம். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத் மசில் பார்க்குறதுக்கு என்னது ஸ்ட்ரையேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன ஷேப்பில் இருக்குது, ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்குது. ஒவ்வொரு மசில்ஸோட மிடில் சென்டரில் மட்டும் நியூக்ளியஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தேர்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா கார்டியாக் மசில் என்னது நியூக்ளியஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரையேஷன்ஸ் வரிசைகளும் இருக்குது. எல்லா மசில்ஸு பிரான்ச்டு ஒன்றா சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னா நெட்வொர்க் மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்கேலேட்டட் டிஸ்க் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து 3 டைப் ஆஃப் மசில்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கெலிட்டல் மசில், செகண்ட் ஒன் ஸ்மூத் மசில், தேர்ட் ஒன் கார்டியாக் மசில். இப்போ நம்ம மசில் டிஷ்யூஸ் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நர்வஸ் டிஷ்யூ. நர்வஸ் அப்படின்னாலே என்னென்னு சொல்லுவோம், நரம்பு. அப்போ நிறைய நரம்பு செல்கள் ஒன்றா சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் ஆகிருக்கும், நர்வஸ் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ நர்வஸ் டிஷ்யூஸ் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்குன்னா நர்வ் செல்ஸ், நிறைய நரம்பு செல்கள் அல்லது நியூரான்ஸ், நரம்புகள் ஒன்றா சேர்ந்து உருவானதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நர்வஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பாடியில் இருக்கிறதுலையே லாங்கஸ்ட் செல் அப்படின்னு எதை சொல்லுவோன்னா இந்த நர்வஸ் டிஷ்யூவை தான் சொல்லுவோம். டேஸ் ஆர் த லாங்கஸ்ட் செல்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு என்ன ஆன்சர் எழுதணும், நர்வஸ் டிஷ்யூ. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நர்வஸ் டிஷ்யூவோட பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா நியூரான்ஸ். என்ன, நிறைய நியூரான்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு நர்வஸ் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. இந்த நர்வஸ் டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துகிட்டா இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா எலாங்கேட்டட், நல்ல நீளமாக இருக்கும். ஸ்லெண்டர் ப்ராசஸ், ஸ்லெண்டர்னா இது நல்ல தின்னாக ஒரு ப்ராசஸ் இருக்கும். இதில் என்ன இருக்குது அப்படின்னா நியூரான்ஸ், நர்வ் ஃபைபர்ஸ் இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு நியூரான் அப்படின்னு எடுத்துகிட்டா அதில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிக்சரை பார்த்தாலே கிளியராக தெரியும். ஈச் நியூரான், அதாவது ஒவ்வொரு நியூரான்லேயும் என்ன இருக்குது அப்படின்னா செல் பாடி ஆர் சைட்டான். இதில் செல் பாடி ஆர் சைட்டான் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா இங்கே வட்டமாக ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வட்டத்திலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த டென்ட்ரைட்ஸ் உருவாகி இருக்குது. அந்த டென்ட்ரைட்ஸ் உருவாகக்கூடிய அந்த பகுதியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல் பாடி. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், செல் பாடி.
இந்த செல் பாடிக்கு இன்னொரு நேம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா இந்த செல் பாடிக்குள்ளேயே ஒரு சின்ன ரவுண்டு இருக்குது. அந்த ரவுண்டுக்கு தான் என்ன பேர்? நியூக்ளியஸ் அப்படின்னு பேர். உட்கரு ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அண்ட் அந்த உட்கரு சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நியூரான் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் என்ன இருக்குன்னா செல் பாடி அல்லது சைட்டான் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டென்ட்ரான்ஸ், அந்த டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம இன்னொன்று என்னென்னு சொல்லலாம்னா டென்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா நல்லா ஷார்ட்டாக இருக்கும். ஷார்ட்னா அதோட லென்த்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது? கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. அண்ட் ஹைலி பிரான்ச்சுன்னா ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஒவ்வொன்றில் 3 அல்லது 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைலி பிரான்ச்டு புரோட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ் ஆஃப் சைட்டான். சைட்டான்லேருந்து அது என்னது உருவாகுது. அப்போ அந்த சைட்டானோட புரோட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா டென்ட்ரான்ஸை சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சான். அதில் அந்த செல் பாடியிலேருந்து ஒரு ப்ளூ கலர் லைன், ஒரு டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வருது இல்லையா, அதை ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சான் அப்படிங்கிறோம். இந்த ஆக்சான் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் தனி ஸ்ட்ரக்சர் தான். லாங் ஃபைபர் லைக் ப்ராசஸ், நீளமாக ஒரு நார் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது எதிலிருந்து டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செல் பாடி இருக்கு இல்லையா, செல் பாடியிலிருந்து தான் டெவலப் ஆகுது. செல் பாடி அல்லது சைட்டான்லேருந்து டெவலப் ஆகுது. இது எங்கே முடியுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த டெர்மினல் எண்டிங்ஸ் அல்லது டெர்மினல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெர்மினல் எண்டிங்ஸில் கம்ப்ளீட் ஆகுது. ஆக்சான் வந்து செல் பாடி அல்லது சைட்டானில் ஸ்டார்ட் ஆகி டெர்மினல் பிரான்ச்சஸ் ஆர் டெர்மினல் எண்டிங்ஸில் கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூரானோட ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் அண்ட் லேபிள் தயர் பார்ட்ஸ் அப்படின்னு இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி இந்த பார்ட்ஸ் எல்லாமே லேபிள் பண்ணணும். அப்போ ஒரு நியூரான் அப்படின்னு எடுத்துகிட்டா அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா செல் பாடி ஆர் சைட்டான் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், டென்ட்ரைட்ஸ் இருக்கும். செல் பாடியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த புரோட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ் டென்ட்ரைட்ஸ் ஆர் டென்ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு லாங் ஃபைபர் லைக் ப்ராசஸ் இருக்குது, அதுதான் வந்து இந்த ஆக்சான். அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சைட்டான் ஆல் செல் பாடியில் ஸ்டார்ட் ஆகி எங்கே கம்ப்ளீட் ஆகுதுன்னா டெர்மினல் பிரான்ச்சஸ், டெர்மினல்னால் அது நுனி பகுதியில் இருக்கக்கூடிய கிளைகளில் கம்ப்ளீட் ஆகுது டெர்மினல் எண்டிங்ஸில். அதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்சான் இருக்குது இல்லையா, அதில் ஒவ்வொன்று குட்டி குட்டியாக பாதி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஒவ்வொன்றுக்கு நடுவில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படின்னு சொல்ல. ஒவ்வொரு ஆக்சானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படிங்கிறோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆக்சானுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன லைனிங் இருக்கும். அந்த லைனிங்க்கு என்ன பேர் அப்படின்னா மயலின் ஷீத் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னு சொல்லுவோம் மயலின் ஷீத். அப்போ நரம்பு செல்கள் வந்து என்ன இதனால் கவர் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மயலின் ஷீத்னால கவர் ஆகிருக்கு. இது ஒரு நியூரானோட ஸ்ட்ரக்சர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூரானுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நியூரானோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா they have the ability to receive stimuli from within or outside the body and send signals to different parts of the body. அப்போ இந்த நரம்பு செல்லோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிமுலை அப்படின்னு இது தூண்டுதல். நம்ம பாடிக்கு உள்ளேயோ அல்லது பாடியிலிருந்து வெளியில் அவுட் சைடில் இருந்தோ வந்து ஏதாவது ஒரு ஸ்டிமுலை தூண்டுதல் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணி அந்த சிக்னல்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு சென்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இந்த நியூரானோட ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாங்க அப்படின்னா நம்ம வந்து என்னது சூடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் மேலே கையை வைக்கிறோம் அப்படின்னா நம்மளை எரியாமலேயே நம்ம என்ன பண்ணுவோம் கையை எடுத்துருவோம். அப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய நரம்பு வழியாக என்னாகும் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினுக்கு போய் கையை இமீடியட்டாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் வருது. அப்போ அந்த சூடாக இருக்கக்கூடிய பொருளை நம்ம டச் பண்ணுறது என்னது ஒரு ஸ்டிமுலை. அப்போ நம்ம பாடியோட அவுட் சைட்லேருந்து அந்த ஸ்டிமுலை போனது அது சிக்னல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி என்ன பண்ணுது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இதில் ஒரு டூயினோ கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா இந்த நர்வ் செல்ஸில் வந்து என்ன ப்ராசஸ் நடக்காது அப்படின்னா செல் டிவிஷன் நடக்காது. என்ன காரணத்தினால நர்வ் செல்ஸில் செல் டிவிஷன் நடக்காதுன்னு பார்த்தோன்னா என்ன நரம்பு செல்லில் என்ன ஆப்சண்ட் ஆகிருக்குன்னா சென்ட்ரியோல் அப்படிங்கிறது நரம்பு செல்லில் கிடையாது, ஆப்சண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நர்வ் செல் என்ன கிடையாது சென்ட்ரியோல்ஸ் கிடையாது. ஆனால் எப்படி இந்த நரம்பு செல் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூரோஜெனிசிஸ். நியூரோ அப்படின்னாலே நரம்பை குறிக்கிறது, ஜெனிசிஸ் அப்படின்னாலே ஃபார்மேஷன். அப்போ நரம்பு உருவாகிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் நியூரோஜெனிசிஸ். அப்போ கிலியல் செல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ் அல்லது சப்போர்ட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ்லேருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா
நர்வ் செல்ஸ் டெவலப் ஆகுது. நரம்பு உருவாக்கத்தின் போது சப்போர்ட்டிவ் செல்ஸ்லேருந்து தான் நரம்பு வந்து உருவாகுது. அடுத்தது இன்னொரு சின்ன இன்ஃபோபிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குது, எவ்வளோ நாள் அந்த செல்ஸ் வந்து உயிரோடு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஐ லென்ஸ், கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய செல்ஸ். அதே மாதிரி நர்வ் செல்ஸ் ஆஃப் செரிப்ரல் கார்டெக்ஸ். செரிப்ரல் கார்டெக்ஸில் நம்ம மூளை இருக்கு இல்லையா, மூளையில் இருக்கக்கூடிய பெரும் பகுதி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், செரிப்ரல் கார்டெக்ஸ். அண்டு மோஸ்ட் மசில் செல்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நிறைய மசில் செல்ஸ் எல்லாமே வந்து என்னது, லாஸ்ட் லைஃப் டைம், நம்ம வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நரம்பு செல் வந்து டெட் ஆயிருச்சு, இறந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எங்கெங்கே இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ஐ லென்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸு, செரிப்ரல் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய நர்வ் செல்ஸ், அண்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில் செல்ஸில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் வந்து என்னது, நம்ம வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடியது. ஒன்ஸ் இதில் இருக்கக்கூடிய செல்ஸ் இறந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம திரும்ப என்ன பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எபித்தீலியல் செல்ஸ் லைனிங் த கட். கட் அப்படின்னாலே எதை குறிக்கக்கூடியதுன்னா, ஸ்டொமக், நம்மளோட வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா, அபவுட் 5 days, 5 நாளைக்கு என்ன இருக்குது, எபித்தீலியல் லைனிங் செல்ஸ் இருக்குது. திரும்ப என்ன ஆகும், புதுசாக ஒரு எபித்தீலியல் லைனிங் டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, டியூரேஷன் ஆஃப் செல் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் செல்ஸ். ஸ்கின்னா நம்ம தோலில் இருக்கக்கூடிய செல்ஸ் தான் என்ன சொல்லுவோம், ஸ்கின் செல்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒருக்காக என்ன ஆகும், நம்ம பாடியிலேருந்து ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்குது. நமக்கு வந்து என்னது, செல்ஸ் உள்ளேயே வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு ஸ்கின் செல்ஸ். அபவுட் எவ்ரி 2 weeks, 2 வாரம் அல்லது 2 வாரத்துக்கு மேலே வந்து என்னது, அந்த செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அடுத்தது போன் செல்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எலும்பு செல்கள் அப்படின்னு எடுத்துகிட்டு அபவுட் எவ்ரி 10 years, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்காக என்னது, ரீப்ளேஸ் ஆகும். அடுத்தது லிவர் செல்ஸ், நம்ம பாடியில் லிவர் அப்படிங்கிற ஆர்கன் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 to 500 days, 300லேருந்து 500 நாளுக்குள்ளே என்ன ஆகும், ரீப்ளேஸ் ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிசி, நம்ம லாஸ்ட் வீடியோவில் தான் பார்த்துருந்தோம் பிளட் செல்ஸை பற்றி, ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்துருந்தோம். அதில் ஆர்பிசிஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா இது என்னென்னா 120 days, அதாவது 3 months கொன்ஸாக வந்து என்ன ஆகும், ரீப்ளேஸ் ஆகும். இது வந்து ஒரு செல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட டியூரேஷன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மஸ்குலார் டிஷ்யூஸ் பார்த்தோம். இப்போ நர்வஸ் டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா செல் டிவிஷன். இதுக்கு முன்னாடி அந்த டிஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்க. பட் இந்த செல் டிவிஷன் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து இது ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ செல் டிவிஷன் அப்படின்னா என்ன, இது எதுக்காக இந்த டிவிஷன் நடக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இந்த லெசனில் இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். அதாவது ஒரு சின்ன உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ்லேருந்து நம்ம லார்ஜஸ்ட் ஹியூமன் பீயிங் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் எதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரே ஒரு சிங்கிள் செல், ஒரு செல்லிலிருந்து தான் இது நம்மளோட வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதுக்கு நடுவில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா என்னது இந்த செல் டிவிஷன் அப்படிங்கிறது. நீங்கள் நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸோட லைஃபும் எதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ரம் ஏ சிங்கிள் செல், ஒரே ஒரு சிங்கிள் செல்லிருந்து தான் அதோட வாழ்க்கையே உருவாகுது. ஆனால் இது வந்து எப்படி நம்ம வந்து ரொம்ப திங்க் பண்ணுவோம், எப்படி இது நடக்குது, ஒண்டர் அப்படின்னு இது ரொம்ப பெரிய அதிசயமாக இருக்குது. எப்படி ஒரு சிங்கிள் செல்லிலிருந்து ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கனிசம் உருவாகலாம். இப்போ நம்மளே ஹியூமன் பீயிங் தான், நம்ம எப்படி ஒரு சிங்கிள் செல்லிலிருந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி அது நம்மளே வந்து திங்க் பண்ணுவோம். அதில் நடக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு செல்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிங்கிள் செல்லே என்னவா மாறும் அப்படின்னா 2ஆக பிரியும். 2, 4, 6, 8 இந்த மாதிரி என்னது அந்த செல்லோட நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டே போகும். மல்டிப்ளிகேஷன் இது பெருக்கம் அடைஞ்சிட்டே போய் கடைசியாக அது என்னவா மாறும் அப்படின்னா குரோமோசோம்ஸு, ஜீன்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக மாதிரி அதுலேருந்து கடைசியாக என்ன உருவாகும், ஒரு ஆர்கனிசம் உருவாகும். அதுக்கு செல் டிவிஷனுக்கு ஒரு டெஃபனேஷன் கொடுத்துருக்காங்க பாரு. ஆல் செல்ஸ் ரீப்ரொடியூஸ் பை டிவிஷன் and division of cells into daughter cells is called cell division. எல்லா செல்ஸுமே ரீப்ரொடியூஸ் பண்ணுது என்ன மெத்தட்லின்னு பார்த்தோன்னா டிவிஷன்னா பிரிவுகள் அல்லது பிளவுகள் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா செல்ஸுமே என்னது பிளவுகள் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி அந்த செல்ஸ் என்ன ஆகுது, எகைன் வந்து டிவைட் ஆகுது, பிரியுது, டாட்டர் செல்ஸாக ஃபார்மேஷன் ஆகுது. அப்போ இந்த மாதிரி பிரிகிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க,
செல் டிவிஷன், செல் பிரிதல் அப்படின்னு சொல்லுவோம். செல் டிவிஷன் அப்படின்னாலே இது செல் பிரிதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல் டிவிஷனில் எத்தனை டைப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அனிமல் செல்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஹியூமன் பீங்கோட பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸாக இருந்தாலும் சரி, அதில் எத்தனை டைப் ஆஃப் செல் டிவிஷன் நடக்குதுன்னா மேஜர் 3 டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் நடக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா ஏமைட்டாசிஸ். ஏமைட்டாசிஸ் அப்படிங்கிற டிவிஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோன்னா டைரக்ட் டிவிஷன் அப்படின்னு பேர். இதில் டைரக்ட் டிவிஷன் அப்படின்னா எந்த ஒரு ப்ராசஸ் நடுவில் எந்த ஒரு இன்டர்மீடியட் ப்ராசஸ்மே நடக்காமல் டைரெக்டாக வந்து என்னது நியூக்ளியஸு அதே மாதிரி சைட்டோபிளாசம் எல்லாம் தனித்தனியாக பிரியறதுனால இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரக்ட் டிவிஷன் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா மைட்டாசிஸ். இந்த மைட்டாசிஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா இன்டைரக்ட் டிவிஷன். என்னென்னு சொல்கிறாங்க? இன்டைரக்ட் டிவிஷன். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா மியாசிஸ். இந்த மியாசிஸ் டிவிஷனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவார். ரிடக்ஷன் டிவிஷன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோன்னா ஏமைட்டாசிஸ். ஏமைட்டாசிஸ் இருக்கிறதுலே அதாவது ரொம்ப சிம்பிளஸ்ட் மோட் ஆஃப் செல் டிவிஷன், ரொம்ப எளிமையான செல் பிரிதல் முறை அப்படின்னு அதைத்தான் சொல்லுவோம் ஏமைட்டாசிஸ். இது எந்த மாதிரியான அனிமல்ஸ்லாம் நடக்குது அல்லது எந்த செல்ஸில் நடக்குதுன்னு பார்த்தோன்னா யூனிசெல்லுலார் அனிமல்ஸ். அதாவது எந்த அனிமல்ஸ்லாம் ஒரே ஒரு செல் இருக்குதோ அதில் எல்லாமே என்ன ப்ராசஸ் தான் நடக்கும்? ஏமைட்டாசிஸ் ப்ராசஸ் தான் நடக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏஜிங் செல்ஸ். ஏஜிங்னு என்னது? நம்ம பாடியிலேயே வயசான செல்கள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான செல்கள்லையும் என்ன நடக்கும்? ஏமைட்டாசிஸ் ப்ராசஸ் நடக்கும். அடுத்தது ஃபீட்டல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீட்டல் அப்படின்னாலே எம்ப்ரியோ. எம்ப்ரியோனால என்னது? கரு. அதாவது ஒரு உயிரினம் உருவாகணும் அப்படின்னா அந்த கரு முட்டையிலிருந்து தான் என்னது? ஒரு உயிரினம் உருவாகணும். அந்த ஃபீட்டல் அப்படிங்கிறது எம்ப்ரியோ, கருன்னு சொல்லுவோம். அதை சுற்றி இருக்கக்கூடிய மெம்பரேன்லேயும் என்ன ப்ராசஸ் தான் நடக்குது? ஏமைட்டாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நடக்குது. இந்த ஏமைட்டாசிஸ் ப்ராசஸ் போது நியூக்ளியஸ் அண்டு சைட்டோபிளாசமில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குதுங்கிறது இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற டெஃபினேஷன் பார்க்கலாம். அதாவது இதில் ஃபஸ்ட்டு வட்டமாக ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களா, அதைத்தான் வந்து ஃபுல்லாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிறது வந்து என்னது? ஒரு செல். அதில் உள்ள சின்னதாக ஒரு வட்டம் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளே ஒரு சின்னதாக ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன பேர்னா நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா செல் டிவிஷனில் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் தான் எப்படி பிரியுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தடுத்தது மைட்டாசிஸ் மியாசிஸ் டிவிஷன் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது அந்த நியூக்ளியஸை சுற்றிலும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கை ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட் என்ன ஆகுதுன்னா இது வந்து நார்மல் செல். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர் என்னது? நார்மல் செல். அதில் சைட்டோபிளாசம் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியோலஸ் இருக்குது. செகண்ட் பிக்சரில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த செல் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது. கன்ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு என்னது? சுருங்குது. எப்படின்னா அதோட சென்ட்ரல் பார்ட்டில் சுருங்குது. சுருங்கும் போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அந்த ரெட் கலரில் இருக்கிறதா நம்ம என்னென்னு பார்த்தோம்? நியூக்ளியஸ்ன்னு பார்த்தோமா. அந்த நியூக்ளியஸ் என்ன ஆகுது? நல்லா ஓவல் ஷேப் வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து எலாங்கேட் ஆகுது, கொஞ்சம் நீளமாகுது. அடுத்த பிக்சர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன ஆகுது? சுருக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. லாஸ்ட் பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லாவே உள்ளே போய் அந்த செல்ஸையே வந்து என்ன பண்ணிடுது? ரெண்டாக பிரிச்சிருது. அப்போ ஒரு செல் இருந்தது என்னவா மாறிடுச்சு? கடைசியாக 2 செல்ஸாக மாறி இருக்கு. மேலே ஒரு டாட்டர் செல், கீழே ஒரு டாட்டர் செல். அப்போ மேலே ஒரு நியூக்ளியஸ் தனியாக ஃபார்ம் ஆயிருக்கு, கீழே ஒரு நியூக்ளியஸ் தனியாக ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி டிவிஷன் நடக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏமைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேலே என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏமைட்டாசிஸ் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் நியூக்ளியஸ் ஃபஸ்ட் என்ன ஆகும்? எலாங்கேட் ஆகும், நீளமாகும். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சுருக்கம் உருவாகும். அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆகும்? நல்லா டீப் உள்ளே போய் அந்த நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் என்ன ஆரம்பிக்குது? டிவைட் ஆகுது. ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் தான் என்ன டிவைட் ஆகும்? சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். அப்போ நியூக்ளியஸ் டிவைட் ஆனதையும் ரெண்டாவது சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி கடைசியாக என்ன ஃபார்மேஷன் ஆகிருக்கு அப்படின்னா 2 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏமைட்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டிவிஷன் என்ன சொல்கிறோன்னா மைட்டாசிஸ் டிவிஷன். இந்த மைட்டாசிஸ் டிவிஷனை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளெமிங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். எந்த இயரில் அப்படின்னா 1879
1879 என்ன பண்ணியிருக்காரு, மைட்டாசிஸ் அப்படிங்கிற டிவிஷனை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரண்ட்டு செல்லிலிருந்து, அதாவது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் உருவாகும். இப்போ மேலே நம்ம மைட்டாசிஸ் பார்த்தோமா, ஒரு செல் இருந்துச்சு, அதில் வந்து என்னது நடுவில் கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு, நியூக்ளியஸ் எலாங்கேட் ஆச்சு, அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் டிவைட் ஆனது, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி 2 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆச்சா. அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த மைட்டாசிஸ் டிவிஷன்லேயும் ஒரு பேரண்ட் செல் இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி டிவைட் ஆகும், ஈக்குவலாக டிவைட் ஆகி சேம், அதாவது ஐடென்டிக்கல்னு என்னது சேம், ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய 2 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த 2 டாட்டர் செல்ஸ்லையுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஈச் வித் நியூக்ளியஸ் ஹேவிங் த சேம் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ. அந்த 2 செல்லையுமே என்னது தனித்தனி நியூக்ளியஸ் இருக்குமா, அந்த நியூக்ளியஸில் என்ன இருக்குது அப்படின்னா சேம் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ. பேரண்ட் செல்லில் என்ன டிஎன்ஏ அமௌண்ட் இருந்துச்சோ அதே வந்து என்னது 2 டாட்டர் செல்லில், ஃபஸ்ட் டாட்டர் செல்லையும் அதே அமௌண்ட் இருக்கும், செகண்ட் டாட்டர் செல்லையும் அதே அமௌண்ட் இருக்குது. இதுக்கு நெக்ஸ்ட் பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம் பாருங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம் நம்பர் இருக்குது இல்லையா, அதுவும் என்னது பேரண்ட் செல்லில் இருந்தது அப்படியே வந்து என்ன இருக்கும் அந்த டாட்டர் செல்லில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட் செல்லில் இருக்கக்கூடிய ஜீன்ஸும் என்ன இருக்குது டாட்டர் செல்ஸுக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதனால் எல்லாமே வந்து என்னது ஈக்குவலாக இருக்கிறதுனால பேரண்ட் செல்லில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவோட அளவோ குரோமோசோமோட அளவோ ஜீனோட அளவோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த மைட்டாசிஸ் டிவிஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோன்னா ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு பேர். என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவேஷனல் டிவிஷன். டேஸ் இஸ் நோன் ஆஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், மைட்டாசிஸ். இந்த மைட்டாசிஸில் எத்தனை ஈவெண்ட்ஸ், அதாவது எத்தனை நிகழ்வுகள் இருக்குதுன்னா 2 நிகழ்வுகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கேரியோகைனசிஸ், கேரியோகைனசிஸ். செகண்ட் ஒன் சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், சைட்டோகைனசிஸ். கேரியோ அப்படின்னாலே அது எதை குறிக்கக்கூடியதுன்னா நியூக்ளியஸ், உட்கருவை குறிக்கக்கூடியது. அந்த உட்கரு பிரியக்கூடிய நிகழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னா கேரியோகைனசிஸ். சைட்டோபிளாசம் 2ஆ பிரியக்கூடிய நிகழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னா சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ஸ் ஆஃப் மைட்டாசிஸில் அந்த ஃபஸ்ட்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னது, ரெஸ்டிங் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடியது. நியூக்ளியஸ் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்குது. அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாரு, த ரெஸ்டிங் ஃபேஸ் ஆஃப் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் வந்து அப்போ எந்த விதமான டிவிஷன் பிளவுகள் எதுவுமே நடக்காமல் ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த 2 செல் டிவிஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்வல், இட் இஸ் த இன்டர்வல் பிட்வீன் 2 சக்ஸசிவ் செல் டிவிஷன். ஒரு செல் டிவிஷனுக்கும் இன்னொரு செல் டிவிஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்வல் தான் என்னது இந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த செல் வந்து என்னது ப்ரிப்பேர் பண்ணிக்கும், அடுத்த செல் டிவிஷனுக்கு அந்த செல்லை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் இருக்கிற கண்டிஷன் தான் என்ன சொல்கிறோம் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், கேரியோகைனசிஸ். இதில் வந்து என்ன டிவைட் ஆகுது அப்படின்னா நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. த டிவிஷன் ஆஃப் த நியூக்ளியஸ் இன்டூ 2 டாட்டர் நியூக்ளியை இஸ் கால்டு கேரியோகைனசிஸ். அந்த நியூக்ளியஸ் வந்து 2ஆ பிரிஞ்சு 2 டாட்டர் நியூக்ளியை உருவாகிறது என்ன சொல்கிறோம் கேரியோகைனசிஸ் அப்படிங்கிறோம். அப்போ அந்த 2 டாட்டர் நியூக்ளியஸ் உருவாகிறதுலையும் மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, எத்தனை நிலைகள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 4 ஃபேஸஸ், அதாவது 4 நிலைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா ப்ரோஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோஃபேஸ், செகண்ட் ஒன் மெட்டாஃபேஸ், தேர்ட் ஒன் அனாபேஸ், ஃபோர்த் ஒன் டீலோபேஸ். இந்த 4 நிலைகளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதில் அப்படின்னு பார்த்தோன்னா கேரியோகைனசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸில். அதில் ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ரோஃபேஸ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா ப்ரோஃபேஸ். ப்ரோ அப்படின்னாலே இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். ப்ரோ அப்படின்னாலே அதோட இது வந்து ஃபஸ்ட்டு. அப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கும். இதில் இந்த ப்ரோஃபேஸ் ஸ்டேஜில் குரோமோசோம்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அதே மாதிரி நல்ல திக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல கிளியராகவும் தெரியும். எதுக்குள்ளே இருக்குன்னா நியூக்ளியஸ்க்குள்ளே தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரோசோம் என்ன ஆயிருக்குன்னா சென்ட்ரியோல்ஸாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். சென்ட்ரோசோம் ஸ்ப்ளிட்ஸ் இன்டூ சென்ட்ரியோல். சென்ட்ரோசோம் வந்து ஸ்ப்ளிட்னே என்னது பிரியிறது, சென்ட்ரியோல்ஸாக பிரிஞ்சிருக்கும். பிரிஞ்சு அந்த செல்லோட ஆப்போசிட் போல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 2 சைட்லேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் ஒவ்வொரு சென்ட்ரியோலை சுற்றி என்ன ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா
ஏஸ்டர் ரேஸ் அப்படிங்கிற ரேஸ் கதிர்கள் ஃபார்ம் ஆயிருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கதிர் இலைகள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். எதுக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தோன்னா 2 சென்ட்ரியோல்ஸ்க்கு நடுவில். அதுக்கப்புறம் இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் சுற்றி இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் எல்லாமே வந்து என்ன ஆயிரும், டிஸப்பியர் ஆகும் கிராஜுவலாக. எப்படி டிஸப்பியர் ஆகுது அப்படிங்கிறது இந்த பிக்சர் ஒன்று மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிக்சர் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அதில் ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்கிறது அந்த ரெட் கலர் பிக்சர் போட்டிருக்கிறது மெட்டர்னல், கீழே இருக்கிறது பெட்டர்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது ஒன்று பேரண்ட்டை குறிக்கக்கூடியது, இன்னொன்று வந்து என்னது அதோட டாட்டர்ஸை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டு இன்டர்ஃபேஸில் உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ப்ரோஃபேஸ். ப்ரோ அப்படின்னாலே இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு பார்த்தோம். இதில் குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம வந்து நல்லா திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா ஃபஸ்ட் ஒன்ல. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த குரோமோசோம்ஸை சுற்றி நியூக்ளியஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியும். இது நியூக்ளியஸ்குள்ளே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குதுன்னு தெரியும். இதில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரோசோம் என்னவா ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்த்தோம், சென்ட்ரியோல்ஸாக பிரிஞ்சு எங்கே ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த செல்ஸோட ஆப்போசிட் போல்ஸில். அந்த குரோமோசோமுக்கில் அந்த பிக்சரை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோன்னா அதில் கீழே ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சு ஒரு கோடு ஒரு சின்ன வட்டமாக ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மேலேயும் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அதை தான் வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம், சென்ட்ரியோல். இந்த ரெட் கலர் குரோமோசோமுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ட், அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் குரோமோசோமுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட் இருக்கு இல்லையா, அது பார்ட் தான் என்னது சென்ட்ரியோல். ஆப்போசிட் போல்னால் எதிரெதிர் துருவங்களில் வந்து என்னது 2 சென்ட்ரியோல் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சென்ட்ரியோலை சுற்றி என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஏஸ்டர் ரேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கதிர்கள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது அடுத்தது மெட்டாஃபேஸ் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கதிர்கள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கதிர்கள் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஸ்டர் ரேஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எதுக்கு நடுவில் தோன்ற ஆரம்பிக்கும் அப்படின்னா 2 சென்ட்ரியோல்ஸுக்கும் நடுவில் தோன்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெம்பரேன் அண்டு நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூக்ளியோலஸ் இதெல்லாமே டிஸப்பியர்னு இது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போக ஆரம்பிச்சிடும். இது ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ். அடுத்தது செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே குரோமோசோம்ஸ் அங்கங்கே தனித்தனியாக இருந்தது எல்லாமே இந்த மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரே அந்த சென்ட்ரல் லைன் இருக்கு இல்லையா, நடுவில் ஒரே சென்ட்ரல் லைனில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லைனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஈக்வட்டோரியல் லைன் அப்படின்னு பேர். என்னென்னு பேர், ஈக்வட்டோரியல் லைன். இப்போ இந்த மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மெட்டா அப்படின்னால அதோட மீனிங் என்னது, ஆஃப்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த டியூப்ளிகேட்டட் குரோமோசோம்ஸ் எல்லாம் எங்கே அரேஞ்ச் ஆகிருக்கு, ஈக்வட்டோரியல் பிளேனில் அரேஞ்ச் ஆகிருக்குது. பிளானில் அரேஞ்ச் ஆகி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னா மெட்டாஃபேஸ் பிளேட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குரோமோசோம்ஸுமே என்னது ஸ்பிண்டில் ஃபைபரோட அட்டாச் ஆகிருக்கு. எதோட, அதோட சென்ட்ரோமியர். மேலேயும் கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்ட்ரோமியர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த மெட்டாஃபேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலேயும் என்னது அந்த வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கீழேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் அந்த கோடு கூட சின்ன டாட் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, டாட் லைன் மாதிரி. அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்படின்னு பேர். இதில் ஒவ்வொரு குரோமோசோமும் என்ன ஆயிருக்கு, அதோட அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மூலமாக அதோட சென்ட்ரோமியர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. அட்டாச் டு ஸ்பிண்டில் ஃபைபர் பை இட் சென்ட்ரோமியர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு சென்ட்ரோமியருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குரோமோசோமையும் என்ன பண்ணுது, டிவைட் பண்ணுது, 2ஆக பிரிக்குது. எப்படி பிரிக்குதுன்னு பார்த்தோன்னா 2 ஈச் பீயிங் அசோசியேட்டட் வித் ஏ குரோமேட்டிட். 2 தனித்தனி குரோமேட்டிட்டாக வந்து பிரிக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனாஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனா அப்படின்னாலே அப் அண்ட் பேக், அதாவது மேல் நோக்கி போகிறது பின்னோக்கி வர்றது என்னன்னு சொல்லுவாங்க, அனாஃபேஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்ட்ரோமியர்ஸ் எல்லாமே எதோட அட்டாச் ஆகுது அப்படின்னா அந்த 2 குரோமேட்டிட்ஸோட வந்து என்னது அட்டாச் ஆகி தனியாக டிவைட் ஆயிடுது. டிவைட்னா என்னது பிரிஞ்சு போய் 2 டாட்டர் குரோமேட்டிட்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதில் ஒவ்வொரு குரோமோசோமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போய் எங்கே மைக்ரேட் ஆகுது அப்படின்னா 2 ஆப்போசிட் போல்ஸ் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்குது. இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனாஃபேஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பிக்சரை நம்ம பார்க்கலாம். பிக்சரில் அனாஃபேஸ்க்கு என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இப்போ இந்த ஈக்வட்டோரியல் பிளேன், அதாவது மெட்டாஃபேஸ் பிளேட்டில் இருக்கக்கூடிய குரோமோசோம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட் போல்ஸ். ஆப்போசிட் அப்படின்னு இது மேல் இருக்கக்கூடிய ஒரு துருவம், கீழே இருக்கக்கூடியது ஒரு துருவம்.
இதில் மேலே இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெஜிடல் போல் அப்படின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறது அனிமல் போல். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் வர வர தெரிஞ்சுக்குவீங்க. அதில் அந்த சென்ட்ரோமியர் மேலேயும் இருக்குது, கீழே இருக்குது. அப்போ இந்த ஈக்வட்டோரியல் பிளானில் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னு இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு 2 குரோமேட்டிட்ஸ் வந்து மேலேயும் இன்னும் 2 குரோமேட்டிட்ஸ் என்னது கீழேயும் வந்து தனித்தனியாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஃபேஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனாஃபேஸ். அப் அண்ட் பேக் மேலே அதே மாதிரி எனது கீழே தனித்தனியாக வந்து எனது 2 தனித்தனி குரோமேட்டிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனாஃபேஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறோம். குரோமோசோம்ஸ் வந்து செப்பரேட் ஆகி 2 ஆப்போசிட் போல்ஸ்க்கு டிவைட் ஆயிருச்சு. அடுத்தது டீலோஃபேஸ். டீலோ அப்படின்னாலே எனது எண்டு, இதில் நடக்கக்கூடிய கடைசி ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க டீலோஃபேஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குரோமேட்டிட் ஆர் டாட்டர் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா தனித்தனியாக அந்த அந்த ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் குரோமேட்டிட் பிரிஞ்சிருந்தது இல்லையா, அதை குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம் டாட்டர் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவது. அது என்ன அப்படின்னா அதோட சைஸில் அப்படியே லென்த் ஆகும், கொஞ்சம் நீளமாகும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்னது லென்த் பிகம்ஸ் தின்னர், கொஞ்சம் தின்னாகும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா ஒரு சின்ன நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆகி என்னாகும் குரோமேட்டின் த்ரெட்ஸாக ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல என்னாகும் அப்படின்னா அந்த அனஃபேஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆயிரும், எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆயிரும். நியூக்ளியர் மெம்பரேன் அண்டு நியூக்ளியோலஸ் வந்து திரும்ப ரீஅப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு டாட்டர் நியூக்ளியஸ்லையும். இந்த லாஸ்ட் பிக்சரை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியும். அனாஃபேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது, 2 ஆப்போசிட் போல்ஸில் 2 குரோமேட்டிட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. லாஸ்ட் டீலோ அப்படின்னாலே என்னது எண்டு, அதோட கடைசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது 2 டாட்டர் குரோமோசோமே வந்து நல்ல லென்த் ஆகுது, நீளமாகுது, பிகம் தின்னாகி அதுக்கப்புறம் என்ன இது ஒரு நெட்வொர்க் வலை மாதிரி ஃபார்ம் ஆகி என்னது 2 குரோமேட்டின் த்ரெட்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சிருது. அப்போ இங்கே ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆயிடுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது திரும்ப நியூக்ளியோலஸ் உள்ளே இருக்கக்கூடிய உட்கரு ஃபார்ம் ஆயிருச்சா, அதுக்கு மேலே அதுக்குள்ளே நியூக்ளியோலஸ் உட்கரு, அதே மாதிரி நியூக்ளியர் மெம்பரேன் இதெல்லாமே வந்து ரீஅப்பியர் திரும்ப உருவாக ஆரம்பிச்சிருது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீலோஃபேஸ். இந்த 4 நிலைகளும் சேர்ந்து தான் என்ன ப்ராசஸ் அப்படின்னா கேரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ் வந்து டிவிஷன் ஆகிற ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம் கேரியோகைனசிஸ். நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகி 2 டாட்டர் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. இப்போ இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில் வந்து நியூக்ளியஸ் ரெஸ்டிங் கண்டிஷனில் இருந்துச்சு. ப்ரோஃபேஸில் ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருந்துச்சு. மெட்டாஃபேஸில் அதுலேயே எனது ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அனாஃபேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆச்சு. டீலோஃபேஸ் ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது அந்த நடுவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனதையுமே வந்து அந்த நியூக்ளியஸ் வந்து என்ன ஆயிடுச்சு 2 டாட்டர் நியூக்ளியாக பிரிஞ்சிருது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைட்டாசிஸ் டிவிஷன். அப்போ அந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருக்கிற மாதிரியே என்னது ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 ரெட் கலர் குரோமோசோம் இருக்குது, 2 ப்ளூ கலர் குரோமோசோம் இருக்குது. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஃபார்மான அந்த டீலோஃபேஸில் மேலே இருக்கக்கூடிய டாட்டர் செல்லையும் என்ன இருக்குது 2 ப்ளூ கலர் குரோமோசோம், 2 ரெட் கலர் குரோமோசோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா செகண்டில் இருக்கிறது என்னது 2 ரெட் கலர் அண்டு 2 ப்ளூ கலர் குரோமோசோம் இருக்குது. அதாவது மெட்டர்னல் அண்டு பெட்டர்னல் குரோமோசோம்ஸ் வந்து என்னது சேம் பேரண்ட் செல்லில் இருக்கிற மாதிரியே வந்து என்னது 2 ஈக்குவலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம் ஈக்குவேஷனல் டிவிஷன். இது வந்து கேரியோகைனசிஸ் நியூக்ளியஸில் நடக்கக்கூடிய டிவிஷன். ரெண்டாவது என்ன டிவிஷன் பார்த்தோன்னா சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் அப்படின்னா சைட்டோபிளாசமில் நடக்கக்கூடிய டிவிஷன். சைட்டோபிளாசம் வந்து சுருக்கம் அடைஞ்சு 2 டிவைட் ஆகிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவது. டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் இன்டு 2 டாட்டர் செல்ஸ் பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செல் மெம்பரேன் இஸ் கால்டு சைட்டோகைனசிஸ். அந்த சைட்டோபிளாசமை சுற்றி இருக்கக்கூடிய செல் மெம்பரேன் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும், சுருங்குனதே வந்து என்ன ஆகும் சைட்டோபிளாசம் வந்து 2 டாட்டர் செல்ஸாக ஃபார்ம் ஆகுறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைட்டோகைனசிஸ் அப்படிங்கிறோம். இது இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும், செல் மெம்பரேன் இருக்குது, அது வந்து உள்ள கன்ஸ்ட்ரக்ட் ஆனது. சைட்டோபிளாசம் என்ன ஆயிடுச்சு 2 நியூக்ளியஸோட 2 டாட்டர் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். இந்த மைட்டாசிஸை பற்றி படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்னால் இது முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். பயன்கள் கிடையாது, என்னது சிக்னிஃபிகன்ஸ்னா முக்கியத்துவம். எதுக்காக இந்த மைட்டாசிஸ் அப்படிங்கிறது படிக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த மைட்டாசிஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவோம் ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷனல் டிவிஷனோட முடிவில் ரிசல்ட்டில் கடைசியாக என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2 டிப்ளாய்டு டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ப்ரொடக்ஷன் ஆஃப் டிப்ளாய்டு டாட்டர் செல்ஸ். டிப்ளாய்டு அப்படின்னா 2 n நம்பர் இருக்கக்கூடிய குரோமோசோம் இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் டிப்ளாய்டு டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ வந்து என்னது
பேரண்ட் செல்லில் எந்த அளவு இருந்துச்சோ அதே அளவு இந்த டாட்டர் செல்லையும் இருக்கும். ஸோ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மல்டி செல்லர் ஆர்கானிசம். மல்டி செல்லர்னா இது நிறைய செல்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹியூமன் பீங் எடுத்துக்கிட்டால் நம்மளே யார் தான் மல்டி செல்லர் ஆர்கானிசம். அப்போ நம்ம பாடியில் நடக்கக்கூடிய க்ரோத்து, டிஷ்யூஸில் நடக்கக்கூடிய க்ரோத்து, நம்ம பாடியோட ஆர்கன் டெவலப்மெண்ட் அண்ட் நம்ம பாடி சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே எந்த ப்ராசஸ் மூலமாக தான் நடக்குது, மைட்டாசிஸ் ப்ராசஸ் மூலமாக தான் நடக்குது. தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மைட்டாசிஸ் டிவிஷன் மூலமாக என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தோன்னா ரிப்பேர் ஆஃப் டேமேஜ்டு அண்ட் வூண்டட் டிஷ்யூஸ். அதாவது நம்ம பாடியில் வந்து என்னது ஏதாவது டேமேஜ் ஆன டிஷ்யூவோ அல்லது வூண்டட் காயம்பட்ட டிஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு இந்த மைட்டாசிஸ் டிவிஷன் மூலமாக என்ன ஆகுது, புதுசாக ரினியூவல் ஆகுது. ரினியூவல்னு என்னது, அந்த இழந்த செல்கள் வந்து இந்த செல் டிவிஷன் மூலமாக திரும்ப உருவாகுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் செல்ஸ், நம்ம பாடியில் ஏதாவது செல்ஸு இழந்துருச்சு, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம கையில் ஏதாவது ஒரு சின்ன காயம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சின்னதாக புண்ணாகி என்னது தோல் லைட்டாக இதாகிடுச்சின்னு வையா, அதுக்கப்புறம் அங்கே என்னது அந்த எந்த இடத்துல காயம் ஆயிருந்தோ அந்த இடத்துல மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடந்து ஒரு 1 or 2 வீக்ஸில் என்ன ஆயிரும், அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக பழைய டிஷ்யூஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ இதெல்லாம் தான் எதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மைட்டாசிஸோட சிக்னிஃபிகன்ஸ். ஈக்குவேஷனல் டிவிஷனோட எண்டில் டிப்ளாய்டு டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதில் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். மல்டி செல்லர் ஆர்கானிசமோட க்ரோத்து, ஆர்கன் டெவலப்மெண்ட் அண்டு பாடி சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே என்ன ப்ராசஸ் மூலமாக தான், மைட்டாசிஸ் ப்ராசஸ் மூலமாக. அதே மாதிரி நம்ம பாடியில் ஏதாவது டேமேஜ் ஆன டிஷ்யூவோ அல்லது வூண்டட் டிஷ்யூவோ இருந்துச்சு அல்லது வேறு ஏதாவது டிஷ்யூ நம்ம பாடியிலேருந்து லாஸ்ட் இழந்திருந்தோம் அப்படின்னா அதையெல்லாம் ரினியூவல் பண்ணுறது என்ன ப்ராசஸ் மூலமாக தான், மைட்டாசிஸ் ப்ராசஸ் மூலமாக தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மியாசிஸ் டிவிஷன் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன் மஸ்குலார் டிஷ்யூஸ் பார்த்தோம். மஸ்குலார் டிஷ்யூஸில் 3 டைப்ஸ் பார்த்தோம். ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நர்வஸ் டிஷ்யூ, ஒரு நியூரானோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் செல் டிவிஷன் பார்த்தோம். அதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் பார்த்தோன்னா 3 டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் இருந்துச்சு. மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ். நம்ம பார்த்துருக்கிறது என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா மைட்டாசிஸ்னால் என்ன, மைட்டாசிஸ்னால் என்ன. மைட்டாசிஸ்லேயே வந்து 2 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று கேரியோகைனசிஸ் அண்டு சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் அப்படின்னா நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறது. அதில் 4 ஃபேஸஸ் பார்த்தோம். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். அதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ் பார்த்தோம். மைட்டாசிஸோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம். மியாசிஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.